டாக்டர், எங்க அம்மாவுக்கு எப்படி டாக்டர் இருக்கு? அம்மா, அவ ஆத்தா என்னமோ படுத்த படுக்கையா இருக்க மாதிரி என்னமா லிட்டர் கணக்குல கூவு கூவுன்னு கூவி விக்கிறா. அது நல்லா தான் குத்துக்கல்லாட்டம் இருக்கு. அதான் ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஆயிப்போச்சே. அப்புறம் எதுக்கு அம்மோ அம்மோன்னு உழ வைக்கிறான்னு தெரியல. இங்க பாருங்கம்மா, உங்க அம்மாவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க பொய் சொல்லாதீங்க டாக்டர். என் மனசு காயப்படக்கூடாதுன்னு சொல்லி. அதுல கல்லு விட்டே அடிக்கலாம், காயப்படக்கூடாதுன்னு பொய் சொல்றாங்களாம். ஐயோ, இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு என்னமா வரப்போகுது? உண்மையதான் சொல்றேன், உங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எப்படி சார் நெஞ்சாக புடிச்சுக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்து கிடப்பாங்க? இங்க பாருங்க, அவங்களுக்கு சாதாரண கேஸ் ட்ரபிள் தான், வேற எந்த பிரச்சனையும் இல்ல. வெறும் கேஸ் ட்ரபிளுக்கு தான் இந்த ஆளப்பறையா? நான் கூட நெஞ்ச பிடிச்சி சாஞ்சிருச்சுனோடனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ இல்ல வேற எதுவும் பிரச்சனையா என்னமோ நினைச்சு அம்புட்டு பயந்தா, வெறும் கேஸுக்கு தான் இம்புட்டு பிரச்சனையா? ஐயோ ஆண்டவனே, இவ்வளவு பண்ற அலப்புற தாங்க முடியலடா சாமி. உண்மையாவா டாக்டர்? அப்ப நீ ஆசைப்படுறத பார்த்தா உங்க ஆத்தாளுக்கு நிஜமாவே ஹார்ட்ல பெரிய ஓட்டம் இருக்க மாதிரியும் அதை அடைக்கிறதுக்கு டாக்டர் லட்சக்கணக்கில் காசு கேட்கணும் போலயே இல்ல நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏங்க கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. முதல்ல உங்க வாயை பெனாயில ஊத்தி கழுவுங்க. எப்படி வார்த்தை பேசுறீங்க? எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்களுக்கு பரவாயில்லையா? ஏண்டி என்னடி சொன்னேன்? எதுக்கடி இந்த கத்து கத்துறவ? டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீ சொல்றத பார்த்தா இப்படி எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறியோன்னு நினைச்சேன். உங்க அம்மாவுக்கு இப்படி ஒண்ணு வந்திருந்தா தெரியும். அது தாண்டி நானும் நினைக்கிறேன், எங்க ஆத்தாளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்திருந்தா நீ என்ன இது பண்ணியிருப்ப? ஒண்ணும் தெரியாத மாதிரி உள்ளேயே இருந்திருப்ப. எங்க அம்மா மயங்கி கிடக்கட்டும்னு. இன்னைக்கு உங்க ஆத்தாளுக்கு நோனி ஓடி ஓடி செய்யற. ஆஸ்பத்திரியில வச்சு எதோட சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், கரெக்டா அதை எடுத்துக்கோங்க சரிங்களா? சாப்பாட்டுல கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க சரிங்களாம்மா? சரிங்க டாக்டர். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருங்காயம்லாம் சேர்த்துக்கோங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், அப்ப எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்களா? அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லம்மா, நீங்க கூட்டிட்டு போகலாம், தாராளமா கூட்டிட்டு போங்க. ஐயோ ஆண்டவனே, இதுக்கு இம்புட்டு ஒரு அழுகு இம்புட்டு ஒரு சீனு. ஐயோ ஐயோ. விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான். விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான். என்னடா இது? இப்ப யாரும் இந்த இதுக்குள்ள பூந்த மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள யாரு? யாருன்னு? யாருக்கு உள்ள போனது? வேற யாரு? நான் தான். இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? அடியே என்னடி? என்ன என்ன என்னன்னு இருக்க? ஏண்டி, நான் பாட்டுக்கு செவனின்னு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள விறுவிறுன்னு போற. அந்த அளவுக்கு உனக்கு பாட்டு கேட்குது. விளக்கு வச்ச நேரத்துல மானம் வந்தான். என் வாழ்க்கையே அங்க போச்சு. இப்போ உனக்கு மானம் வந்தா மண்ணாங்கட்டி வந்தான்னு உனக்கு ஒரு பாட்டு ஒண்ணுதான் குறைச்சது. அதுவும் டிவி எப்படி அலற வச்சுக்கிட்டு சாடியா. அப்ப இத்தனை நாள் என்கிட்ட போன்ல பேசும்போது தான் ஐயோ நீ நான் உன்னை நினைச்சு வருத்தப்படுறேன்டி, உன்னை நினைச்சு சோத்த நீ இறங்க மாட்டேங்குது தொண்டைக்குழியில அப்படி இப்படின்ற. இப்பதான் தெரியுது உன் நாடகம் எல்லாம். அடியே உன் மேல பாசம் இல்லாமையாடி இருக்கு. பெத்த பிள்ளைய பணத்துக்காக வித்துப்புட்டு உனக்கு பாட்டு ஒண்ணுதான் குறைச்சலு. விளக்கு வச்ச நேரத்துல இல்லடி, ஒத்தாளா வீட்டுல கிடக்குறேன், ஏதாவது ஒண்ணு பாட்டு கீட்டு போட்டு பார்த்தா தான் நேரம் போகும். அதனால தாண்டி நான் போட்டு பார்த்தேன். இது ஒண்ணுதான் இப்போ உனக்கு குறைச்சலு. சரி அதெல்லாம் விடு. என்னடி நீ இங்க விறுவிறுன்னு வந்து துணியை மாத்திட்டு நீ பாட்டுக்கு நிக்கிற? என்ன நீ மட்டும் தான் வந்தியா இல்ல உன் புருஷங்காரன்னு வந்தானா? ஆமா புருஷன். புண்ணாக்கு. என்னடி இப்படி பேசுறவ? வேற எப்படி பேசுவாங்க? கழுத்தை பிடிச்சி என்னை வெளியே தள்ளிட்டான். அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டியது கிடக்குது மண்ணாங்கட்டி. என்னடி சொல்ற? வெளியே பிடிச்சி தள்ளிட்டானா? ஆமாம்மா, அவங்க தம்பியையும் அவன் தம்பி குடும்பத்தையும் வீட்டை விட்டு அனுப்பணும்னு பார்த்தேன். ஓசியிலே உட்காந்து உடம்ப வளர்க்குறாங்கன்னு அது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாமல் காலையில் அவங்க ஒரு நாடகம் போட்டானுங்களா, அது இதில் என்னை பிடிச்சி அவன் வெளியே தள்ளிட்டான். என்னடி சொல்கிற? ஏம்மா, முந்தா நேற்று நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறத கவனிக்காமல் புருஷனை முண்டாட்டியும் எங்கள் அம்மாவுக்கு அங்கே செலவு ரொம்ப உடம்பு முடியலையா, காசு தேவை, ஒரு 10,000 வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோனையும் என் புருஷங்கிட்ட வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்போ நான் இருந்துட்டு எதுக்கு இவங்களுக்கும் சோத்தை போட்டுட்டு அப்படி குடும்பத்துக்குமா ஆக்கி ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்துட்டு என்ன பண்ணேன், இவன் வந்தோடனையும் சாப்பிடுங்கன்னே. அப்புறமேட்டுக்கு இவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டம், இந்த மாதிரி காசு தேவை அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் ஜோர் போட முடியும், இப்படி உங்கள் குடும்பத்துக்கும் போட முடியுமா? எவன் சம்பாதிச்சதில்ல எவன் இது பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டேன். அது அவங்களுக்கு ரொம்ப ஏறி போய் காலையில் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பொட்டி படிக்க எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க.
வந்ததும் அப்படியே போக வேண்டியதுன்னு சொல்லாமல் கொள்ளாம அதை விட்டுட்டு இவங்கிட்ட வந்து நாடகம் போட்டுக்கிட ஆடவும் அப்படியே இவன் இருந்துட்டு ஒன்னால தாண்டி இவங்க போகிறாங்க. என் குடும்பத்துக்கு ஒன்றுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன்ல, நீமே தேவையே கிடையாதுடி, நீ வீட்டை விட்டு போடின்னு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் அவங்களுக்காக. அட பாவத்தை, ஏண்டி அதுக்குன்னு இத்தனை வருஷம் உதவிக்கு வேணும் ஒத்தாசைக்கு வேணும்னு கல்யாணம் பண்ணானே, இப்படி உன்னை பிடிச்சி தள்ளுறதுக்கு தான் பண்ணானா? அடைச்சி அவனையெல்லாம் நான் ஒரு மனுஷனா கூட மதிக்கல, இதுல வேற அவன் கூட போய் வாழ்றதா? நானே எப்படா அங்கிருந்து கிளம்புவோன்ட்டு தான் இருந்தேன், அவனே என்னை அனுப்பிட்டான். இதுக்கப்புறம் எனக்கு என்னம்மா கவலை? அட கடவுளே, என்னடி இப்படி உன் வாழ்க்கையே போச்சாடி அப்ப? ஆமா, அவன் கூட என்னமோ நான் சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி. இங்க இருக்கும்போது கூட நான் சந்தோஷமா இருந்தேன். அங்க இருந்தா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இவங்களுக்கு வீட்டுல புழுக்க வேலை பார்க்கணும் எல்லாம் பண்ணணும். நான் வந்ததும் போது அவ சமையக்கட்டுல வந்து சமையலே செய்யறது இல்லம்மா, அங்கங்க ஓடிக்கிட்டு அந்த வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தேன்னு சொல்லி அப்படியே ஏமாத்திக்கிட்டு திரியிறது. இப்ப ஆள் இல்லைன்னு சமைப்பாங்கல்ல, செய்யட்டும், அதான் நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம்லாம் இவன் வீட்டில் இருக்கணுன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாதுன்னு. என்னமோ போடி, நான் கூட நினச்சேன் எப்படியும் அவன் கிளவனா இருந்தாலும் காசு பணம் சொத்துக்காரன், சரி நீ நல்லா வாழுவேன்னு நினச்சேன். இப்படி நீயே இந்த மாதிரி ஆக்கிவிட்டு வந்துட்டியாடி. அட போமா, காசு காசு காசுன்னு எனக்கு இப்போல்லாம் அந்த காசை நினச்சா கூட அம்புட்டு கோவம் வருது. வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லைம்மா, எப்போ பார்த்தாலும் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும். அவன் வீட்டில் அடிமையாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் மகாராணி மாதிரி நான் இருந்துட்டு போயிடுவேன். ஹலோ ஹலோ, என்ன தெரியுதா? தெரியுது, சொல்லுங்க. அன்னைக்கு நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் தெரிஞ்சிருந்தா நான் திட்டியிருக்க மாட்டேன். சாரி சொல்லணும், அதான் ஃபோன் பண்ணேன். நானும் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருக்க கூடாது தான், அதுவும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஒரு மாதிரி பயமாக இருந்தது, அதான் சொல்லலை. இல்லை, அம்மா அப்பா இல்லை, தனியாக ஒத்தையிலே வாழ்கிற பிள்ளையா, இப்படி யாரோ ஒருத்தர் மூணாவது மனுஷங்க அப்படியெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஃபோன் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நாளை பின்னே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒத்தையில் இருக்க பொண்ணுன்றதுனால. அதனால தான் மாமாட்ட சொன்னேன். மாமாவும் ரொம்ப வருத்தப்பட்டார், ஐயோ மாப்பிள்ளையை போய் திட்டோமேன்னு. சாரிங்க. இல்லைங்க, நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். தனியாக ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் இப்படி கூப்பிடக்கூடாது. அது தெரியாமல் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு தான் அப்படி பண்ணிட்டேன். என்கிட்ட என்னங்க பேசுறதுக்கு இருக்கு? இல்லைங்க, அது ஒன்றும் இல்லைங்க. என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? ஐயோ, நேற்று கூட ஏதாவது பேசணும் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு, இப்போ உடனே கேட்டால் என்னத்த சொல்கிறது? என்னங்க எதுவும் பேசணுமா? அது அது வந்துங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்னங்க கேட்டா சிரிக்கிறீங்க? பிடிக்காமையா கல்யாணம் வரைக்கும் பட்டு எடுக்கிற அளவுக்கு போயிருக்கும்? இல்லைங்க, உங்களுக்கு மாமா தானே இருக்காரு, அவருடைய வற்புறுத்தல் நாளைக்கு இது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்களோன்னு நினச்சேன், அதான் கேட்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த கல்யாணத்தில் எனக்கு முழு விருப்பம்தான். நீங்கள் எனக்காக ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து போகிறது பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான். அதுவும் இல்லாமல் நீங்கள் வரதட்சணையை பற்றியெல்லாம் பேசுனீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களை மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு கணவனாக கிடைக்கணும்னு நினச்சேன், அதே போல தான் நீங்கள். இல்லைங்க, நான் என்றைக்குமே ஒன்றுனா ஒன்று ரெண்டுனா ரெண்டு, முகத்தில் அடித்த மாதிரி எதாக இருந்தாலும் பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிவிடுவேன். எனக்கு இந்த மூடி மறைச்சி பேசுறதெல்லாம் வராது, அதனால தான் அப்படி. தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் என்னங்க தப்பாக இருக்குது? கட்டிக்க போகிற பொண்ணுக்காக வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் எதையும் எதிர்பார்க்காம நம்மளே செய்யணும்னு யோசிக்கிறீங்களே, எத்தனை ஆண்கள்ங்க அப்படி யோசிக்கிறாங்க? வேற எதுவும் என்கிட்ட பேசணுமா? இல்லைங்க, இல்லை. சரிங்க, எனக்கு நைட்டு வேலை இருக்குது, அதனால் நான் வேலைக்கு கிளம்புறேன். சரி பாய்ங்க. ஏங்க இப்படி நைட்டு வேலை பகல் வேலைன்னு எல்லாம் செஞ்சுட்டு?
அது அப்படிதாங்க பழகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலைக்கும் போகணுன்ற அவசியம் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். சரியா? ம், சரிங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு உடம்புல ஏதாவது தொந்தரவு பண்ணுதா? இல்லைங்க டாக்டர், நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலி தான் கொஞ்சம் விட்டு விட்டு மாத்திரை போட்டால் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. டேப்லெட் கொடுத்துருக்கோம்லம்மா, அதனால் கரெக்டாக போடுங்க. சரிங்களா? ஆப்ரேஷன் பண்ணது அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கக்கூடாது. பொம்மை மாதிரி தான் இருக்கணும். கை மேலே சாப்பாடு கொடுங்க, வைங்க, எல்லாமே பண்ணுங்க. கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வைக்காதீங்க. சரிங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட் அவசியம். இந்த துணி துவைக்கிறது, மாடிப்படி ஏறுறது இறங்குறது, அப்புறம் ரொம்ப மூச்சு வாங்க அளவுக்கு வேலை பார்க்கறது, அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சரிங்க டாக்டர். கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஒரு 13 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? மேற்கொண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம டேப்லெட் மாற்றி கொடுக்கலாம். சரிங்க டாக்டர். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சரிங்க. இங்க பாருங்க பெரியவரே, உங்க ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. சரியா? அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு எதோ ஆயிடும்ட்டு அவரு தான் பயந்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி சரி சரி, பாருங்க. சரிங்க டாக்டர். இந்தா, உனக்கு என்ன நினைச்ச கிண்டலா இருக்குதா? உனக்கு எதோ ஆயிடுமோ என்னவோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தா நீ டாக்டர் முன்னாடி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்புறம் நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தினா அததான் டாக்டர்கிட்ட சொன்னேன். சரி சரி, இங்க பாரு, வீட்டுக்கு வந்தாலும் டாக்டர் சொன்னாப்புல இருக்கணும். புரியுதா? சும்மா நீ பாட்டுக்கு அந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன்னு எதையும் நீ பண்ணக்கூடாது. இனி எல்லா வேலையும் நான் பார்த்துக்குவேன். ம், ம். நீ நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியா தூங்குனா போதும். வேற எந்த வேலையும் நீ செய்ய தேவையில்லை. அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஏதாவது பண்ணுன அப்புறம் அம்புட்டுத்தேன். டேய் தம்பி, டேய். அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னங்கண்ணே? டேய் தம்பி, அந்த பீரோல பத்திரமெல்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? என்னண்ணே இதுக்குண்ணே பத்திரமெல்லாம்? சொன்னா கேளு, போய் பத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வா போ. மாமா, என்ன இருந்தாலும் நீங்க காஞ்சனா அவங்கள துரத்தி இருக்க கூடாது. எங்களுக்காக போய் நீங்க. இங்க பாருமா, எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். இந்த குடும்பத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. இந்த குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. புரியுதா? அதுக்குன்னு இல்லை மாமா, அப்புறம் பார்க்குற 4 பேர் இவங்களே கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ இவங்களே இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இங்க பாருமா, ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வான். அவனுக்கு வாய் கடவுள் எது கொடுத்துருக்கான்? பேசுறதுக்கு தானே கொடுத்துருக்கான். நல்ல விஷயத்த பேசுங்கடான்னா நார விஷயத்த தான் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வை, அப்புறம் நம்ம தான் நாரி போவோம் அவங்களோட சேர்ந்து. அதெல்லாம் எதையுமே நம்ம கண்டுக்கவும் கூடாது, காதுலயும் வாங்கிக்க ஒரே ஒரு விஷயம்தான், இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவ கொஞ்சம் ஒழுங்கா நல்லவளா இருந்தா நான் என்னத்துக்கு அவளை இது பண்ண போறேன்? அவ எவ்வளவு பெரிய கேவலமானவன்னு தெரிஞ்சதுனாலதான் அவளை நான் கண்டுக்கிறதும் கிடையாது, சீன்றதும் கிடையாது. அண்ணே இந்தாங்கண்ணே, இதெல்லாம் பீரோல உள்ளது. சரிப்பா. என்னத்துக்கு மாமா அப்ப பத்திரமெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு? அண்ணே எதுக்குண்ணே இப்ப இந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க? என்னைக்கு இந்த பத்திரத்துல எடுக்க மாட்டேன்? அது இல்லடா, இந்த பத்திரத்துல பாதி சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்கலான்னு தான். ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் என்னமோ கஷ்டப்பட்டு எல்லாம் செலவு பண்ணி வாங்கின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் உன் உழைப்பு. உன் உழைப்புல வேலை செய்யறேன், பாதுகாக்கிறன்றதுக்காக நீ இதை என் பேர்ல எழுதி வைக்கிறேன்ற. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கம்முன்னு இரு. இங்க பாருடா, நானே இப்பயோ அப்பயோடா எப்ப வேணாலும் மண்டையை போட்டுருவேன். அப்படின்னு எதுவும் ஆயிப்போச்சுன்னு வையே, அந்த காஞ்சனா உங்களுக்கு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாடா. அவளுக்குன்னு நான் ஏதாவது ஒன்று கொடுக்காமையா போயிட போறேன். ஆனா உங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்து தாண்டா ஆகணும். அதுவும் இல்லாம பையனும் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், அப்படி இப்படின்னு நீங்க 2 பேரும் வருத்தப்படுறீங்க. அந்த வருத்தமும் எனக்கு புரியுது. அவனை சின்ன வயசுல இருந்தே அப்படியே கைக்குள்ளே வச்சுக்கிட்டதுனால அவனுக்கு இன்னமும் குடும்ப பொறுப்புனா என்னன்னே தெரியாம இருக்கு. அதனால அவனுக்கும் ஒரு தொழிலை வச்சு கொடுக்கணும், ஒரு இடத்த வித்து அவனுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுக்கணும். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையும் உங்க கையில கொடுக்கணும். அதனாலதான் பத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். மாமா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா.
ஆத்திரத்துலையும் அவசரத்துலையும் நம்ம எடுக்கிற எந்த முடிவு ஒரு காலமும் சந்தோஷமாவும் இருக்காது, சரியாவும் இருக்காது. இன்னைக்கு அவங்க மேல இருக்க கோவத்துல நீங்க எங்களுக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் கொடுக்கலாம் வைக்கலாம். நாளை பின்ன ஐயோ இவங்களுக்கு கொடுத்துட்டோமே இப்ப நம்ம கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி என்னைக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது. எங்களோட உழைப்பு நீங்க எதுவுமே கிடையாது. அதுக்குண்டான தேவைகளை எங்களோட தேவைகள் எல்லாமே நீங்க பூர்த்தி பண்றீங்க. இப்போ இந்த சொத்து பத்தி எங்களுக்கு கொடுத்து எங்களை அந்நியமாக்காதீங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். எம்மாடி நீ சொல்றது சரிதான், ஆத்திரத்திலயும் அவசரத்திலயும் எடுக்கிற முடிவு என்னைக்கும் சரியா இருக்காதுன்னு. ஆனா இது நான் ஆத்திரத்தோட எடுக்கலம்மா, என்னோட முடிவை நானா தான் எடுக்கிறேன். என் பையங்க ஒருத்தன் கூட இப்ப வரைக்கும் அப்ப நல்லா இருக்கானா என்ன ஏதுன்னு கண்டுக்கிட்டது கிடையாது. அவங்க தேவை முடிஞ்சோனையும் அவங்களுக்குன்னு சொந்த வீடுன்னு அங்க ஒண்ணு கட்டிக்கிட்டு அவங்க குடும்பம் குட்டின்னு அவங்க வாழ்க்கையை ஓட்டுறானுங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் உங்க சந்தோஷம் முக்கியம்னு கூட யோசிக்காம எனக்காக இந்த வீட்டில் இருந்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு செய்யாம இருக்க முடியும்? ஒரு வேலைக்காரனா இருந்தா கூட அவனுக்கு கூலி கொடுத்தாதான் நம்ம கிட்ட வேலை பார்ப்பான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் வாயை திறந்து எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு இதை கொடுங்க வைங்கன்னு கூட கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? புடிங்க. இல்லைங்க மாமா, இது எங்களுக்கு வேண்டாம் மாமா. இல்லம்மா, இவனுக்கும் ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும். எத்தனை காலத்துக்கு தான் இவனும் பொறுப்பு இல்லாமே இருப்பான். அதனால அவனுக்கும் ஒரு தொழிலை வச்சு கொடுத்து இந்த காடு கரையெல்லாம் உங்க பேர்ல கொடுக்குறேன். புரியுதா? ஐயோ அண்ணே இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அண்ணே. அப்புறம் மற்றவங்க சொல்ற மாதிரி நான் ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை பாக்குற மாதிரி ஆயிடும். இங்க பாரு, என் மனசாட்சிக்கும் உன் மனசாட்சிக்கும் தெரியும் நீ எப்படி நான் எப்படின்னு. இப்படி அடுத்தவன் சொல்றதெல்லாம் எந்த நாளும் நான் கேட்க மாட்டேன்றது உனக்கே தெரியும். புடுறா புடி. இப்போதாங்க நிம்மதியாக இருக்கு. அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுமோ என்னமோன்னு பயந்துட்டே இருந்தேன். கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? என் ஆயுசு கூட அம்மாவுக்கு கொடு, ஆனால் அவங்கள மட்டும் பிரிச்சிடாதேன்னு அவ்வளோ தூரம் வேண்டிக்கிட்டேன். என் அம்மாவை தான் காப்பாற்ற முடியல. இந்த அம்மாவாது என்றைக்கும் பறி கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. நீ மட்டுமா நினச்சிக்கிட்டு இருந்த? நானும் தான். பெத்த தாய் கூட என்னைய பற்றி யோசிக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நம்ம அப்படி பெருசாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்? வீடு வாடகை இல்லாமல் வீடு கொடுத்தாங்க, குழந்தைறதுக்கு பாத்திரம் கொடுத்தாங்க, ஏன் தேவைன்னா நமக்கு வயிறார சோறு கொடுத்தாங்க. அது மட்டுமா அவங்க பிள்ளைங்களோட துணியெல்லாம் உனக்கு கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி என்னைக்கு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நமக்காக எல்லாம் செய்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம இதை கூட செய்யலைன்னா அப்புறம் எப்படி? ஐயா அம்மாவை நினச்சி ரொம்ப அழுதாங்கங்க. ஐயா அம்மா மேலே எவ்வளோ உயிராக இருக்காங்க தெரியுமா? ச்சே, எனக்கே அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. நம்ம ரெண்டு பேத்துக்குமே வயசாயிடுச்சின்னு வைங்களேன், நீங்கள் என் மேலேயும் நான் உங்கள் மேலேயும் இவங்கள மாதிரி தாங்க அன்பாக இருக்கணும். இதெல்லாம் நீ சொல்லணுமா? உண்மையாகவே ஐயா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் தெரியுமா? ஐயாவை மட்டும்தான் நீ சொல்கிற, ஆனால் அம்மா ராத்திரி தூங்கும் போதெல்லாம் ஐயாவை நினச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஐயா என்ன பண்ணுறாரோ ஐயா என்ன பண்ணுறாருன்னு மூச்சுக்கு 300 தடவை அவரை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயே நினச்சிட்டேன் வயசான காலத்தில் இந்த மாதிரி தான் அன்பாக இருக்கணும்னு. அப்பா, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு என்ன பண்ணியிருப்பேன்னு கூட தெரியலம்மா. ஆத்தாடி என்ன மச்சான் இங்கே உட்காந்துருக்க? அப்படி மச்சான் மச்சான்